கைவிரல்கள் முத்திரை பயிற்சி மூலம் பிரபஞ்சத்தில் இருந்து சக்தியை உடம்புக்குள்ளே செலுத்துது. கைவிரல்களுடைய நுனி ஒன்றோடு ஒன்று தொடும்போது உடம்புக்குள்ளே அதுக்குரிய நல்ல சக்தி செலுத்தப்பட்டு நம்ம உடம்பு நோயிலிருந்தும் மனநோயிலிருந்தும் நிவாரணம் பெறுறோம். இன்றைய காலத்தில் முத்திரை பயிற்சிகள் ஒரு சில முத்திரைகள் தவிர மற்ற எல்லா முத்திரைகளுமே உட்காந்துக்கிட்டு, நின்றுக்கிட்டு, படுத்துக்கிட்டு, நடந்துக்கிட்டு எந்த நேரத்துலையும் செய்யலாம். முத்திரை பயிற்சியில் இருக்கும்போது நல்ல மூச்சு பயிற்சியும் இருக்கிறது நல்லது. உட்கார்ந்துருக்கும்போது நல்லா நிமிர்ந்து உட்காரணும். படுத்திருக்கும்போது நேராக படுத்திருக்கணும். நாம் முத்திரை பயிற்சியை ஒழுங்காக முறைப்படி செஞ்சுட்டு வந்தாலே அதுக்குரிய நோயிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். மருத்துவர்கிட்ட இருந்தும் மருந்துகள்கிட்ட இருந்தும் விடுதலை கிடைக்கும். முத்திரை பயிற்சி குறைஞ்சது 15 நிமிஷமோ அதிகபட்சம் 45 நிமிஷங்கள் வரைக்குமே செய்யலாம். 45 நிமிஷங்கள் செஞ்சால் நோயிலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். நிறைய முத்திரை பயிற்சிகள் இருக்குது. அதில் சில முத்திரை பயிற்சிகளை அந்த நோய் நீங்கியது உடனே தொடர்ந்து அதுக்குரிய முத்திரை பயிற்சி செய்கிறத நிப்பாட்டிடணும். இப்போது நாம் ஹாகினி முத்திரையை பற்றி பார்ப்போம். நமது கையுடைய 10 விரல் நுனியும் ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கிற மாதிரி வச்சுக்கிடணும். இதுதான் ஹாகினி முத்திரை. படத்தில் காமிச்சிருக்கோம். இந்த முத்திரை பயிற்சியின் போது மூச்சு பயிற்சி அவசியம். இந்த முத்திரை பயிற்சியை நம்ம முகத்துக்கு நெத்திக்கு நேர கையை வச்சு செய்கிறது ரொம்ப நல்லது. அப்போது நான் இறைவனை நினச்சி தியானித்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும். பெண் தெய்வம் ஹாகினி தேவியின் பேரில் இந்த முத்திரை இருக்குது. நம்முடைய சக்தி சக்கரத்தில் 6வது சக்தி சக்கரமான ஆக்ஞ சக்தி சக்கரம் நமது 2 கண் புருவங்களுக்கு மத்தியில் இருக்குது. இதை நெத்திக்கண் சக்கரம் அப்படின்னும் 3வது கண் சக்கரம் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இந்த சக்தி சக்கரத்தில் ஹாகினி தேவி இருக்கிறதா கூறப்படுது. இந்த சக்தி சக்கரம் அவளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆக்ஞ சக்தி சக்கரம் சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் புத்தி கூர்மை, நல்ல எண்ணங்கள், கற்பனை திறன், தீர்க்க தரிசனம் சிறந்து விளங்கும். இந்த முத்திரையை தினமும் அதிகபட்சம் 45 நிமிஷமும் குறைந்தபட்சம் 15 நிமிஷங்களாவது செய்கிறது நல்லது. நல்ல பலனை தரும். எந்த நேரத்துலையும் செய்யலாம். சில நிமிடங்கள் செஞ்சாலே நல்ல பலன் இருக்கும். இப்போது இதில் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். மூளையுடைய சக்தி சிறந்து விளங்கும். மன ஒருமைப்பாடு மிக சிறப்பாக இருக்கும். மூச்சு பயிற்சியோடு இந்த முத்திரை பயிற்சியை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நுரையீரல் செயல்பாடு திறன் ரொம்பவே நல்லாயிருக்கும். மூச்சு பயிற்சியோட இந்த முத்திரை பயிற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் புத்தி கூர்மை, கற்பனை திறன் அதிகரிக்கும். மாணவர்கள் பரீட்சையின் போது இந்த முத்திரை பயிற்சி செஞ்சால் ஞாபக சக்தி அதிகரித்து படித்த பாடங்கள் எல்லாம் மறக்காமல் நினைவுக்கு வரும். மனசில் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போய் நல்ல எண்ணங்கள் மனசில் தோன்றும். விரல் நுனியில் அதிக சக்தி இருக்கிறதுனால இந்த முத்திரை பயிற்சி உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். பெருங்குடல் நல்ல சக்தி பெற்று கழிவுகள் சிரமம் இல்லாமல் வெளியேறும். மனக்குழப்பங்கள் நீங்கும். இந்த பயிற்சியை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த நேரமும் செய்யலாம், அதிக நேரம் செய்யலாம். இந்த பயிற்சியை செஞ்சு உடல் நலன் பெற்று நலமோடு வாழ வாழ்த்துக்கள். வாழ்க உடல் நலத்துடன்.